அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்ற சார்ஜ் ஹெர்பர்ட் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம் சார்ந்த செய்தி மற்றும் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணைகள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியர்மலர்.com இணையதளத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலி பணியிடத்திற்கு உரிய பாடமானது ஆங்கில பாடம். ஆங்கில பாடத்திற்கு வேக்கன்சி இருக்குது. இதற்குரிய கல்வி தகுதி பாருங்கள், பிஏ ஆங்கிலம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். தேர்ச்சி பெற்றிருக்கவங்க இந்த பாடங்களுக்கு இந்த காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் என்னென்னு பாருங்கள். 36,400லேருந்து 1,34,200 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்குரிய இனச்சுழற்சி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்த, அதாவது பிசி கேட்டகரியினர், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ விண்ணப்பிக்க முன்னாடி பணியிடத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றுடைய நகல்கள் எடுத்துக்கொண்டு 4/6/2025 காலை 10 மணிக்கு நேர்காணல் நடைபெறுது. இந்த நேர்காணலில் நேரடியாக நம்ம கலந்து கொண்டாலே போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தனியாக எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்படி நேர்காணல் நடைபெறக்கூடிய பள்ளியினுடைய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலைப்பள்ளி, ஆவரைக்குளம், 627105, திருநெல்வேலி மாவட்டம். இந்த முகவரிக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய நேர்காணலில் நீங்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பை பெறலாம். அடுத்ததாக பாருங்கள், எஸ்ஜிடி செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். நீண்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்னா, நீங்கள் டிஆர்பி வழங்கக்கூடிய அந்த நோடல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 8,144 பேர் இந்த கடந்த 31/5/2025 பணி நிறைவு பெற்றிருக்காங்க. இந்த பணி நிறைவு பெற்றனால ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு இந்த அரசாங்கம் எப்படி நிரப்ப போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற வேக்கன்சிக்காகத்தான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு நடந்து அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ கூடுதலாக இந்த ஆண்டு 8,100 பேர் வேக்கன்சி ஏற்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ஆசிரியர் வேக்கன்சி அதிகமாக ஏற்பட்டுக்கொண்டே இருக்குது. இது ஆசிரியர் மட்டுமல்ல, அனைத்து விதமான பணியாளர்களும் சேர்ந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு, 4 விதமான கிரேடு பிரிப்பாங்க. அனைத்து ஊழியர்களுடைய வேக்கன்சி தான் இது. இதுக்கு எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மேலும் மேலும் வேக்கன்சி விழுந்துக்கிட்டே இருக்குது. 2030க்குள்ளே அதிகமான வேக்கன்சி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிரியர் பணியிடங்களுக்கு இதை எப்படி நிரப்ப போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த 4 ஆண்டுகளாக ப்ராசஸ் நடந்து இப்போ தான் இறுதியான ஒரு வடிவமாக இடைநிலை ஆசிரியருக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு. இது என்றைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஆர்டர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, இப்போ பள்ளிகளில் எல்லாம் பள்ளிகள் தொடங்கிடுச்சு. இந்த பள்ளிகளுக்கு வேக்கன்சி இருக்கிற இடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நிறைய எஸ்எம்சி மூலமாக, அதாவது கிராம கல்விக்குழு மூலமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவர்கள் நியமிப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ தற்காலிக ஆசிரியர்களே தேவையில்லை. இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் வேக்கன்சிகளுக்கு நம்ம நிறைய பேர் படித்து காத்திருக்கோம். இவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாம். நேரடியாகவே தேர்வு நடத்தி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி பாருங்கள், படித்தவங்களோட படிக்காதவங்க தான் நல்லா சம்பாதிச்சு பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 25,000 தேவை இருக்குது ஒரு மாதத்துக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அது படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் டீச்சருக்கு படிச்சுட்டு கஷ்டப்படுற மக்கள் நிறையா இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு தெரியலை. இப்படி இருக்க சூழ்நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் இப்படி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது நண்பர்களே. இப்போ ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.